ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேட்டு பார்த்துங்க 13 ஃப்ரைடே ஓகேங்களா, மார்ச் 2026. இன்றைக்கி தான் கால் கொடுத்துருந்தேன். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் என்ட்ரி 54,600, டார்கெட் வந்து 54,216, ஸ்டாப் லாஸ் வந்து 55,010. ஓகேங்களா, டைமிங் பார்த்துங்க 9:50 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து ரன்னிங் மார்க்கெட் தான். பாருங்கள் 9:56 கொடுத்தேன். இந்த கேண்டல் தான் கொடுத்தேன். 54,600 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, 600 எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து 54,215 டார்கெட் வந்து போயிடுச்சு. எத்தனை மணிக்கு? கரெக்டாக வந்து 10:45 போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து 55,015 கொடுத்துருந்தேன். ஸ்டாப் லாஸ் அடிக்கல, டார்கெட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 20 குவான்டிட்டி போட்டிருந்தோம். 10 குவான்டிட்டி புக் பண்ணிட்டோம். இன்னொரு 10 குவான்டிட்டி என்ட்ரி ப்ரைஸ்க்கு மாற்றி விட்டோம், ஸ்டாப் லாஸ் எடுத்து. சப்போஸ் அது என்ட்ரி ப்ரைஸ் போயிடுச்சுன்னா காஸ்ட் எக்ஸிட் ஆகிடும். அப்படின்னா வந்து கீழே இறங்குச்சுன்னா இன்னும் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா, நான் லைவ் ட்ரேடும் எடுத்தேன், காமிக்கிறேன். ரொம்ப நேரம் சுற்றுது ஒரே நெட் இஷ்யூ. பார்த்துங்க, கீழே பாருங்கள் 20 குவான்டிட்டி போட்டிருக்கேன். 10 குவான்டிட்டி வந்து நம்ம டார்கெட் வந்து போயிடுச்சு. 3,500 ப்ராஃபிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அடுத்த 10 குவான்டிட்டி வந்து 1000 ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம காஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகேங்களா, இது பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகேங்களா, சப்போஸ் அது என்ட்ரி ப்ரைஸ்க்கே வந்துச்சுன்னா அது எக்ஸிட் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து இன்னும் டவுன் ஆச்சுன்னா இன்னும் ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி அக்யூரேட்டான கால்ஸ் வேணுன்றவங்க கால் பண்ணலாம். இன்னொன்று வந்து நான் செபி ரிஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட்டு கிடையாது. அதனால் இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.